எங்கள் தாத்தா சொல்லி விட்டாரு, உனக்கு ஆம்பளை பிள்ளை இல்லைன்னு எங்கள் அம்மாட்ட சொல்லி விட்டார். ஆம்பளை பொருளை பிறந்தவன் தங்காதுன்ட்டார். அப்போ என்ன பண்ணது, நீ போய் பொதுவுடையாரை கும்பிடு, இந்த பேரும் உன் பிள்ளைக்கு வைக்கிறேன்னு வேண்டிட்டோ உனக்கு பிள்ளை பிறக்க ஆம்பளை பிள்ளைங்குது. இப்படி வரம் வாங்கி 18 வருஷம் கழிச்சு நான் பிறந்திருக்கேன். 6 வயசு வரை பேச மாட்டேன், பேச்ச வராது. எங்கள் அம்மா என்னென்ன தூக்கிட்டே போகுது கோவில் கோயில. நான் இதே மாதிரி குண்டா இருப்பேன். எங்கள் அம்மா சொல்லிட்டு உன் பிள்ளைக்கு வாக்கு தர்றேன், அது காணிக்கா என்ன கேட்டுக்கணுமோ உன் பிள்ளைக்கு முதல் முடியையோ பேச்சு வரணும், கரும்பு காணிக்க கூடு, உனக்கு பேச்சு வரும். நான் பேசல, ஆனால் இந்த இடத்துல என்ன ஒரு மாதிரி நல்லா பேசுறேன்னா ஒரு அம்மாவோட சொல்லும், வருஷத்துக்கு 4 முட்டை அப்படிதான் முடி பாதி காணும். பார்த்தீங்களா, எனக்கு 2 அம்மா. மாரியம்மனுக்கு என்ன தத்து கொடுத்துட்றாங்க. நீங்க எங்கேயாச்சும் இந்த வீடியோ பார்க்கும்போது கடவுள் இல்லைன்னு யாராச்சும் சொன்னா அதுக்கு நான் தான் சாட்சியா இருப்பேன். இந்த கிரகங்கள் எப்படி ஒரு மனிதன் ஆட்டி படைக்குது. அப்ப நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் நினைச்சு இப்ப சொன்ன மாதிரி நம்ம ரூட்டை என்ன பண்ணோம், அப்போ நம்மளே மாத்திக்கிட்டோம். இந்த தெய்வங்கள் எப்பயுமே அப்பா அம்மா மாதிரி என்ன பண்ண, அடிச்சாலும் என்ன பண்ண அணைச்சிருவோம். இந்த கிரகங்கள் அப்படி விட்டே கொடுக்காரு. நீ செஞ்சின்னா நீ அனுபவிச்சுதான் ஆகணும். 4, 5, 6, 7, 8, 9 இது எல்லாமே கிரகங்களோட நீ ஒருபோதும் மாற்ற முடியாது. எனக்கு ஆப்போசிட்ல அவரை மாற்ற முடியுமா? முடியாது. உங்களை மாற்ற முடியாது. நான் தான் வரணும். ஒன்று நான் கயத்தை எதுக்கணும், இல்லை நீங்க கயத்தை எடுக்கணும். 2 பேரும் எடுத்திருந்தா வாழ்க்கை எப்படி இருக்கும்? என் வேலை, என் கர்மாவை நான் மாற்ற முடியுமான்னு முடியும். அது எல்லாத்துக்கும் பரிகாரம் தான். நீங்க என்ன சொன்னாலும் பரிகாரம் வச்சிருப்பேன். ஜோசியம் 4 மணிக்கு எழுந்திரிக்கும், 4:30 மணிக்கு விளக்கேற்றும். 10,000 பேருக்கு பிரம்மோஸ்தல் எழுந்திரிக்க வச்சதே எனக்கு வெற்றி தான். நீ சாமி கும்பிடும்போது இப்படி தான் கும்பிடணும், அப்படி தான் கும்பிடணும் எனக்கு கிடையாது. ஆனால் 4:30 மணிக்கு எழுந்திரிக்க வச்சல, அது ஒரு பரிகாரம். நீ பயபக்தியில் கும்பிட்டா என்ன பண்ணுவா, அந்த கடவுளே உன்னை தேடி வந்துடும். இங்க இருக்க அத்தனை பேருக்கும் திருமணத்தை பத்தி எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், திருமண பொருத்தம் வரும்போது மட்டும் எங்கள்கிட்ட வரைக்கலையா? நீங்க எல்லாம் அழகா தானே பார்க்க முடியும். உங்களை விட யாரு நாங்க பார்த்துட முடியுமா? ஏன் எங்கள்கிட்ட கேட்குறீங்க? குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாக்ஷாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. தோன்றின் புகழோடு தோன்றுக, அஃதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று என்ற வள்ளுவனின் வலிமையான ஆழமான வாசகத்திற்கேற்றாற்போல் நம்மிடையே வாழ்ந்து சாதனை பல புரிந்து தெய்வ அனுகிரகம் அனைவருக்கும் சாத்தியம் என்பதற்கு சான்றாக பரிபூரண இறையருள் பெற்று சாஸ்திர கலையாம் ஜோதிடத்தில் அற்புத மாற்றங்களை ஏற்படுத்தி நவீன மென்பொருளை உருவாக்கி பரந்து விரிய விரும்பிய ஜோதிடக்கலை என்னும் ஆல விருட்சம் அட்சய லக்ன பத்ததி எனும் புதிய ஜோதிட முறை அவரால் உருப்பெற்றது. இந்த விதைக்கு சூரியனாய் ஒளி கொடுத்து, சந்திரனாய் நீர் வாத்து, செவ்வாய் உள்ளிட்ட கிரகங்களாய் பத்திரம் போல் பாதுகாத்தவர் இவர். அட்சய லக்ன பத்ததி எனும் ஞானப்பழம் வழங்கும் மரம் ஒன்று அவரால் உருவானது. சூட்சமம் என்ற ஒன்றே இன்னாத நிலையில் அதன் பெயரை ஜோதிடக் கலையின் முழுமையை கற்பிக்க தயங்கியவர்கள் மத்தியில் மாற்றி யோசித்து இந்த ஜோதிடக் கலை அனைவருக்கும் தெரிய வேண்டிய ஒரு கால கண்ணாடி என்ற ஒரே நோக்கமாக கொண்டு வீட்டிற்கு ஒரு ஜோதிடர் அமைய வேண்டும் என்ற குறிக்கோளின்படி செயல்படுபவர். சிவனின் பெயரை கொண்டு ஐயனாரின் ஆசி பெற்று ஜோதிட உலகில் புதிய புரட்சிக்கு வித்திடும் குரு கடாட்சம் பொருந்திய நிறை குடம் இவர். 183 ஜோதிட முறைகளின் வேள அகலங்களை ஆய்ந்து முனைவர் பட்டம் பெற்ற நம் முன்னத்தியே 17 வருடங்களை அட்சய லக்ன பத்ததி ஆராய்ச்சியில் அர்ப்பணித்து ஜோதிட உலகில் புத்தொளி பாய்ச்சிய வித்தகர். பாரம்பரியத்தை பழிக்காது நவீனத்தை உள்வாங்கி அட்சய லக்ன பத்ததி ANP எனும் துல்லிய ஜோதிட முறையை உலகிற்கு அள்ளித்தந்தவர். ஆம், ஜோதிடரின் வார்த்தை கேட்பவருக்கு வாழ்க்கை என்றுரைத்த ANPயின் தந்தை எங்கள் ஆசான் வாக்கு யோகி நவகோள் சித்தர் முனைவர் திரு C. பொதுவுடைமூர்த்தி அவர்கள். என்னுடைய பேர் பொதுவுடைமூர்த்தி, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்காரு. அதை விட்டு நான் முதல் சொல்லிடுறேன். என்னடா பொதுவுடைமூர்த்தி அப்படின்னு ஒரு வித்தியாசமான பெயராக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி ஒரு கதை இருக்குது. தில்லை நடராஜரை பற்றி எல்லாருக்குமே தெரியும். தில்லை நடராஜர்கிட்ட போய் ஒரு 2 முனிவர்கள் என்ன பண்ணுறாங்க, ஐயா இந்தமாரி இல்லறம் சிறந்ததா துறவாரம் சிறந்ததா அப்படின்னு பான்கோபர் மகாகோபர்னு சொல்லி 2 பேர் போய் அழகாக என்ன பண்ணுறாங்க, சண்டை போடுறாங்க. சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது, ஐயா நான் பதில் சொல்லலை, உனக்கு நான் ஒரு இடத்துல காட்சி கொடுக்குறேன், நீ அங்கே போய் அந்த குளத்தாங்கரையில் எங்கேயோ ஒரு குளத்தாங்கரையில் நீ அந்த இடத்துல தியானம் பண்ணுங்க, அமைதியாக உட்காருங்கன்னு சொல்லும்போது ஒரு குளத்தாங்கரையில் 2 பேர் உட்காந்து தியானம் பண்ணுறாங்க. அங்கே ஒரு ஆலமரம் இருக்குது. அந்த ஆலமரத்தில் ஒரு காட்சி கொடுக்குறாரு இந்த நடராஜர். அந்த நடராஜர் இன்னைக்கு திருவாதிரை நட்சத்திரம், திருவாதிரையில் இதை பற்றி பேசுகிறோம். அந்த நடராஜர் பற்றி எப்படி இருக்குது பாருங்கள். இந்த நடராஜர் தானே பேச வைக்கிறாரு. அப்போ என்ன சொல்கிறாரு, ஐயா இல்லறம் சிறந்தது துறவரமும் சிறந்தது, இல்லறத்தில் இருந்து துறவரம் தான் ஒரு மனிதரை மனிதனாக மாற்றும் அப்படின்னு யார் சொல்கிறா அப்படின்னா, சூர்மா 2 பேரும் பொதுவான தீர்ப்பு சொல்லிவிட்டாங்க. அதுக்கு தான் பொதுவுடையான் பேரும், அந்த பேரை எங்கள் அம்மா எனக்கு வச்சிருக்கு. அட என்னம்மா நீ வேறு பொதுவுடைமூர்த்தி பேரை வச்சுக்கிட்டு பேரை சொல்லி கூப்பிடுவோம். ஸ்கூலில் எப்படி தான் கூப்பிடுவாங்க, அது சொன்னா நீ கூட சிரிக்குங்க. பொதுவுடைமூர்த்தின்னு சொல்லி கூப்பிடுவாங்க, பொதுவுடைமூர்த்தின்னு கூப்பிட மாட்டாங்க. இவங்க கிண்டல் பண்ணணும்னு என்னம்மா இப்படி ஒரு பேரை வச்சு விட்டான்னு எங்கள் அம்மாட்ட சொல்லுவேன். இப்போ எங்கள் அம்மா என்ன சொல்லுது,
உனக்கு ஏன் இந்த பேர் வச்சான் அப்படின்னு எங்கள் அம்மா ஜோதிடம் வருது பாருங்க. எங்கள் தாத்தா சொல்லி விட்டாரு, உனக்கு ஆம்பளை பிள்ளை இல்லைன்னு எங்கள் அம்மாட்ட சொல்லி விட்டார். ஆம்பளை பொருளை பிறந்தவன் தங்காதுன்ட்டார். அப்போ என்ன பண்ணுது, நீ போய் பொதுவுடையாரை கும்பிடு. இந்த பட்டுக்கோட்டை பக்கத்தில் பழக்கிற கோட்டையில் பொதுவுடையார் போய் நீ சாமி கும்பிடு, அந்த பேரை உன் பிள்ளைக்கு வைக்கிறேன்னு வேண்டிட்டோ, உனக்கு பிள்ளை பிறக்க ஆம்பளை பிள்ளைங்குது. இப்படி வரம் வாங்கி 18 வருஷம் கழிச்சு நான் பிறந்திருக்கேன். சரி, 18 வருஷம் கழிச்சு பிறந்துட்டேங்கிற விஷயம்லாம் இல்லை. 6 வயசு வரை பேச மாட்டேன். பேச்ச வராது. எங்கள் அம்மா என்னென்ன தூக்கிக்கிட்டே போகுது கோவில் கோயிலாக. எங்கள் அம்மா என்ன சொல்லுது, புத்தடி மாரியம்மன் கோயில் சொல்லி எங்கள் ஊர் பக்கத்தில் எங்கள் தானி ஓட்டத்தில் புத்தடி மாரியம்மன் இருக்குல்ல, இந்த அம்மன் கோயில் குறி சொல்லுவாள். எங்கள் அம்மா தூக்கிட்டு போயிருக்கு. நான் இப்போ இதேமாரி குண்டாக இருப்பேன். தூக்கிட்டு போகும்போது கஷ்டப்பட்டு தூக்கிட்டு போயிருக்கீங்க. இந்த 7 வயசு ஆகும்போது 8 வயசு ஆகும்போது இதுக்கிட்ட தூக்கிட்டு போயிருக்கு. அங்கே அம்மன் சொல்லிட்டு உன் பிள்ளைக்கு வாக்கு தர்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. அது காணிக்கா என்ன கேட்டுக்குமோ, உன் பிள்ளைக்கு முதல் முடியையும் எப்படி அந்த முடியையும் கரும்பு காணிக்கா தான் பொங்கல் நேரம் பாருங்கள். எப்படியாவது ஒத்து போகுது பாருங்க, எனக்கு எப்படியும் எடுத்து கொடுக்குது பாருங்கள். பேச்சு வரணும், கரும்பு தானிக்கு காணிக்கா கூடு, புத்தடி மாறி காணிக்கா கூடு, உனக்கு பேச்சு வரும். எவ்வளோ அழகாக எடுத்து கொடுத்துருக்கு பாருங்கள், எவ்வளோ அழகாக. நான் பேசலை, ஆனால் இந்த இடத்துல இன்னும் ஒரு மாதிரி நல்லா பேசுகிறேன்னா இல்லையா? பேர் வச்சு எல்லாம் ஜோசியர், தாத்தா ஜோசியர், மாமா ஜோசியர், பேர் இப்போ 14 பேர் ஜோசியர் இருக்குது. இப்படி ஒரு ஜோசியரே நீங்கள் தாங்க முடியலை உங்களால். 14 பேர் வீட்டில் இருந்தால் என்ன எங்கிட்ட அவ்வளோதான் சுற்றி நம்மளை அடிக்கிற மாதிரி. ஒரு அம்மா கூட சொல்லணும், வருஷத்துக்கு 4 முட்டை அப்படி தான் முடி பாதி காணும். பார்த்தீங்களா, என்னுடைய குலதெய்வம் ஐயனார் கோயில் ஆலமரத்தில் விளையாண்டு எங்கள் அப்பாவும் தாத்தாவும் மணி அடிக்கிறோம் பூசாரி. எந்த கோயில் போனால் நான் மணி அடிக்கணும். நான் அதுதான் எனக்கு கடவுளுக்கு சேவை செய்கிறது தான் நான் பிறந்திருக்கேங்கிறது. எனக்கு ஆத்மார்த்தமாக அதை செய்யும். நான் எந்த எதிர்பார்ப்பும் தான் செய்வேன். அப்படி செய்யும்போது நேராக போயிடுறேன். அந்த ஐயனார்கிட்ட போய் மணி அடிக்கிறதா எனக்கு வேலையாக இருக்கும் சின்ன பிள்ளையில். இது எங்கள் தாத்தாவோட எல்லாருமே என் வழி வம்சமாக சொல்லிக் கொடுத்த ஒரு வம்சம். அப்படி வரும்போது மாரியம்மனுக்கு என்னை தத்து கொடுத்துட்றாங்க. இப்போ என்ன பண்ணுது, உன் ஜாதகத்தில் இப்படி ஒரு அமைப்பு இருக்குது, தத்து கொடுக்கணும். எப்படியெல்லாம் ஜாதகம் அழகாக வேலை செய்யுது. ஏன்னா நீ தத்து கொடுக்கலன்னா உனக்கு குழந்தை ஆம்பளை பிள்ளை இருக்கக்கூடாதுன்னு விதி இருக்குது உனக்கு. என் தாத்தா என்ன பண்ணுறாரு, என் மாமா என்ன பண்ணுறாரு, உனக்கு ஆம்பளை பிள்ளை இல்லை, எங்கள் அம்மாட்ட சொல்கிறாரு ஆம்பளை பிள்ளை இல்லை, உனக்கு தத்து கொடுத்துரு அப்படின்னு எங்கள் அத்தைக்கு என்னை தத்து கொடுக்குறாங்க. எனக்கு 2 அம்மா. நான் சின்ன பிள்ளைல என்ன சொல்லுவேன், என்ன ஒரு அம்மா இல்லை 2 அம்மா, இப்படியே சொல்லுவாங்க. அந்த மாரியம்மா பார்த்துட்டு சரி நீ திட்டுனீன்னு வச்சுக்க, நான் மாரியம்மன் திட்டு போடுவேன், மிரட்டுவேன். ஏன்னா அடிக்க முடியாது, கொஞ்சம் உடம்பு குண்டாக இருக்கும் போது அடிக்க முடியாது பாருங்கள் சின்ன பிள்ளைங்கள. அப்படியெல்லாம் என் வாழ்க்கையை வந்து விட்டுருந்தப்போ தான் ஆலமரங்கிறது மக நட்சத்திரம் சிம்ம ராசியை குறிக்கும். இது காலபுருஷத்துக்கு 5வது ராசி. இது பாரம்பரியமாக நிறைய விஷயங்கள் எனக்கு சொல்லிக்கிட்டே வருது. பிறந்த இடமும் ஆலமரம், வளர்ந்த இடமும் ஆலமரம். நான் போனேன் இங்கேருந்து பழனிக்கு. எப்பயுமே இது 20வது வருஷம் எனக்கு பழனிக்கு மாலை போட்டு போகிறதெல்லாம் இஷ்டப்பட்டுலாம் மாலை போடல. வேனில் அழைச்சிட்டு போவாங்க, டூர் சுற்றுவாங்க. அதுக்காக வீட்டில் சொன்னால் விட மாட்டாங்க. என்ன பண்ணோம், வேனில் போனால் மாலைக்கு போட்டு போகிறேன்னா என்ன பண்ணுவாங்க, எல்லாம் விடுவீங்களா? எல்லா அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க, ஃபுல்லாக கோயிலுக்கு போகிறாங்க போகட்டும் அப்படின்னு அப்பா என்ன சொல்லுவார் சரி ரைட்டுன்ட்டு அப்படின்னு நம்ம அழகாக என்ன பண்ணுறோம், வேலில் ஏறி. இது 20வது வருஷம். 1 வருஷம் போகிறேன், 2வது வருஷம் போகிறேன், 3வது வருஷம் போகிறேன். என்ன அறியாமல் நிறைய மாற்றம் கற்று கொடுக்குது. முதல்ல காசு கடன் வாங்கி தான் போவேன். அடுத்த வருஷம் கடன் வாங்காமல் வரணுமே, கடன் வாங்காமல் போவேன். இதெல்லாம் என் வாழ்க்கையில் நிறைய நிகழ்வு நடந்துச்சு. இப்படியே வரும்போது இந்த காலகட்டங்கள்லாம் நடந்து இப்படியே வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இந்த முருகன்கிட்ட வரும்போது மட்டும் என் வாழ்க்கையில் நிறைய அதிசயங்கள் நடக்குது. அப்போ என்ன பண்ணுறோம், இந்த ஜோதிடம் சம்மந்தப்பட்டது நிறைய. ஏன்னா சின்ன பிள்ளைல எங்கள் மாமா என்ன பண்ணுவார், கூப்பிட்டு உட்கார வச்சு, இப்போ ஜோசியம் பக்கத்தில் உட்காந்து இதை சொல்லிக் கொடுக்க மாட்டார். ஏன்னா என்ன பண்ணுவோம், இவர் பக்கத்தில் கடையை போட்டுன்னு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஜோசியம் பார்க்கும்போது யாரும் உட்கார வைப்பாங்கன்னா உட்கார வைக்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க, நைஸாக நகர்த்தி விட்ருவாங்க. ஆஹா இது என்னடா இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், என் மாமாட்ட உட்காந்து கற்றுக்கிறேன்னா டிவி அவங்க வீட்டில் வைப்போம். வேறு யார் வீட்டில் டிவி இருக்காது. டிவி பார்க்க போன இடத்துல டிவி கரண்ட் இருக்காது. கரண்ட் இல்லாத இடத்துல அந்த டிவி ஜோசியத்தை பற்றி பேசினா கேட்டுட்டு தான் இருக்கணும். என்ன பண்ணணும், கேட்டு வேறு வழி இல்லை. அதை தொட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த காலத்தில் மாடை காணும், ஆட்டை காணும், மூக்குத்தியை காணும், தோடை காணும், தங்கத்தை காணும், இப்படி வருவாங்க. எப்படிடா 12 கட்டத்தை வச்சுக்கிட்டு எப்படி இவருக்கு சொல்கிறாரு. 9வது வயசு என்னுடைய ஆரம்பம் இந்த ஜோசியத்துக்குள்ளே. இது என்னன்னு தெரியாதப்ப எனக்கு இது ஜோதிடம்னு எனக்கு தெரியாது. என்ன சொல்கிறாரு 12க்குள்ளே ஒரு நம்பர் சொல்லப்பா, 7 நம்பரு. அப்போ தோட்டை காணுமாம்பார். ஆமாம்பார். அப்போ இன்றைக்கி நீ குளத்தாங்கரையில் குளிக்கும்போது 3வது முழுந்தும் போது அந்த தோடு காணாமல் போயிருக்கும். நீ குளத்தாங்கரையில் 3 முழுது அந்த 3வது முதல் எடுத்துருவாம்பார். இப்படி அதை சொன்னார். அதேமாரி எடுத்துகிட்டு வந்துட்டு ஐயா அதுமாரி மாத்தியாரன்னு சொல்லுவாங்க. அவங்க மாத்தியாரை அதுமாரி எடுத்துட்டோம்மா. ஆஹா இது எப்பட்றா, அது ஒரு நாள் ஏதோ சும்மா நமக்காக சொல்லிவிட்டாருன்னு அடுத்த நாள் போங்க. எப்பா இப்போ என்ன சொல்லுன்னா, இப்போ நம்மளை என்ன இவங்க இந்த ஜோசிக்காரங்க எல்லாம் கிறுக்கு. எப்பயுமே புதன் கொஞ்சம் வெளுத்து இருக்கும்போது கிறுக்கு எப்படி இருக்குன்னா, 1-2 முதல் நாள் கண்டுபிடிச்சிட்டிங்களா, இப்போ 2வது நாள் என்ன பண்ணுவாருன்னா, இந்த சித்திரையிலேருந்து பங்குனிக்குள்ளே ஒரு நம்பர் சொல்லும்பார். இப்போ சித்திரை வைகாசின்னு என்ன பண்ணுவோம், ரிஷபராசின்னு எடுத்துக்குவோம். ஓகே ஏதோ காலமாட்டை காணுமாப்பா, 4 காலை காணுமாம்பார். ஆஹா
முத நாள் என்ன சொன்னார், 12 நம்பர் கேட்டார், கண்டுபிடிச்சாச்சு. நமக்கு கொஞ்சம் அறிவு கூட. எப்பயுமே நம்ம இந்த தான் சொன்னால இதுக்கு சின்ன பிள்ளைலேருந்து யார் இதை சொல்லி, இப்போ இவர் சொன்னாலும் இந்த அம்மா சொன்னிச்சா காமாட்சின்னா அப்போ காமாட்சி வந்து நிற்கணும். அந்த சனத்தில் என்ன பண்ணணும், கடவுள்னா இது அது வேணும் அது வேணும் இது வேணும் தானே சாமிக்காக தான் அப்படியே. அது பின்னாடி ஒரு கதை இருக்குது, சொல்கிறேன் பாருங்க. என் வாழ்க்கை நடந்தது, என் வாழ்க்கை. நீங்கள் எங்கேயாச்சும் இந்த வீடியோ பார்க்கும்போது கடவுள் இல்லைன்னு யாராச்சும் சொன்னால் அதுக்கு நான் தான் சாட்சியாக இருப்பேன். ஏன்னா நான் முன்னாடி நிற்கிறேன். எனக்கு நான் ஏன் பின்னாடி சொல்கிறேன் பாருங்க. அப்போ என்ன பண்ணுறேன், சித்திரை வைகாசின்னா ரிஷபராசியா காலமாட்டை காணும். அது அந்த சுக்கிரன் என்ன பண்ணும், தனுசில் இருக்கும். அந்த வடகிழக்கில் 4 கிலோமீட்டரில் இருக்குது, போய் ஓட்டி விடாம பாரு. ஒரு மரத்தில் சிக்கிருக்குன்னு பாருங்க. சரி இது என்னடா போய் இவர் சும்மா சொல்கிறார், சரி வா போய் பார்ப்போன்னு சொல்லி என்ன பண்ணுறது. இல்லை கொஞ்ச நேரம் என்ன பண்ணுறோம், அந்த ரிஷபராசி அப்படி நடந்து போனோம். கொஞ்சம் தூரம் நடந்து போனோன்னே அந்த மாடு ஒரு மரத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கு பாருங்க, 2.5 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர். இது எப்படா வடகிழக்கும் சொன்னது ஒரு விஷயம், அது கிடைக்கும் சொன்னது ஒரு விஷயம், இத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு சொல்கிறது ஒரு விஷயம். இது என்னடா இந்தாலும் இப்படியே சொல்கிறாரு. இதெல்லாம் ரொம்ப ஒரு வாழ்க்கையில் எனக்கு அதிசயத்தை நிறைய இடத்துல உண்டு பண்ணிச்சேன். ஒருத்தரோட நடக்கலைன்னு சொல்ல, நடக்குது. ஆனால் காலத்தை கருதியிடும்போது ஒரு முன்ன பின்ன இருக்கும்போது இருக்கவா செய்யும். இந்த கிரசங்கள் எப்படி ஒரு மனிதன் ஆட்டி படைக்குது. அப்போ நான் இந்த கோயில் போய் வேண்டேன், இந்த சாமி வேண்டேன். நீ எந்த சாமி வேணாலும் வேண்டும் தான், நீ கோயிலுக்கு போ, சாமி கும்பிடு. நீ இதை தான் வேண்டுன்னு சொல்லாத, நீ சாமி கும்பிட்டுவா, உனக்கு என்ன கொடுக்கணும் அது கொடுக்கும்பார். இப்படியே சொல்வார். இப்படியே காலப்போக்கில் இப்படியே கடந்து வரும்போது தான் என் வாழ்க்கையில் முதல் நிகழ்வு. இப்படியே கடந்து வரும்போது ஏற்றதாக இருக்கும், நம்ம நல்லது இருக்கும் கெட்டது இருக்கும், சங்கடம் இருக்கும், நல்லது இருக்கும் கெட்டது இருக்கும். இப்படியே என் வாழ்க்கை கடந்து போச்சு. ஜோதிடமும் இந்த ஆன்மீகமும் ரெண்டும் 2 பக்க நாணயங்கள் மாதிரி. இந்த நாணயத்தை இந்த பூவா தலையாங்கிற விஷயமே இல்லை, 2 பூவும் தலையும் சேர்ந்தது தான் ஆன்மீகமும் ஜோதிடம் அப்படிங்கிற விஷயத்த. அடுத்தது என்ன பண்ணுறோம், நம்ம வாழ்க்கையில் இந்த ரூட் மேப் இருக்கிறோம். நான் இப்போ பெருங்குளத்துலேயே வந்தேன். என்னுடைய நண்பர் இந்த மீட்டிங் வரதுக்கு முன்னாடி லேட்டாகி வந்தார். ஏன்னு கேட்டேன். நான் ஒரு கூகுள் மேப் போட்டேன், கரெக்டான வழியில் வந்துட்டேன். அவர் கூகுள் மேப் போடாமல் நான் டெய்லி போகிற ரூட்டில் வந்தால் டிராஃபிக்கில் மாற்றிக்கிட்டார். இப்படி தான் நம்மளுடைய வாழ்க்கை பயணம் அமையுது. ஏன் டிராஃபிக் ரோட்டு இருக்குன்னு தெரியுதில்ல, ஏன் பார்த்து வரேன். எனக்கு கூகுள் மேப் பார்க்க தெரியாது. அவர் என்ன சொல்கிறார், கூகுள் மேப் பார்க்க தெரியாது, ஜாதகம் பார்க்க தெரியாது. ஜாதகம் பார்த்துட்டு தான் வழி எந்த ரூட்டுன்னு தெரிஞ்சு வந்துருக்கலாம்ல. வாழ்க்கைங்கிற இவ்வளோ தூரம் பயணம் ஒன்றும் இல்லை. நம்ம இந்த இத்தனை பேர் இருக்கோம்ல, படிச்சிருக்கோம்ல, படித்த படிப்புக்கு நம்ம வேலைக்கு போயிருக்கோம்னா போயிட முடியாது. எப்படி போயிருப்போம், யாரோ ஒருத்தர் 2 பேர், இன்னும் 10 பேர், 110 பேர் கரெக்டாக. அப்போ நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் நினச்சி நம்ம ரூட்டை நமக்கு இப்போ சொன்ன மாரி நம்ம ரூட்டை என்ன பண்ணோம், அப்போக்கே நம்மளே மாற்றிக்கிட்டோம். அப்போ அது பாட்டு போகிறப்போ இல்லை கடவுள் பாதையிலையோ இல்லை ஜோதிடத்தை அது பாட்டு போயிருந்தாலும் நம்ம ஜெயிச்சிருக்கலாம். அதை தான் நாங்கள் என்ன சொல்கிறோம், இந்த கூகுள் மேப் மாதிரி நம்ம வாழ்க்கை பயணத்தை இந்த ஜோதிடம் கற்றுக்கணும். ஒவ்வொருத்தரும் கற்றுக்கிட்டா மட்டும்தான். இல்லைன்னா நான் லெஃப்ட் ரைட்டு திரும்புன்னு சொன்னால் திரும்ப முடியுமாண்ணே. நான் ஃபோனில் சாந்தமார் நீங்கள் லெஃப்ட்டு திரும்ப ரைட்டு திரும்புன்னு சொன்னால் எத்தனை நாள் நீங்கள் கேட்டு போவீங்க. ஜோதிடம் ஒவ்வொருத்தருக்கும் இந்த ஆன்மீகம் எப்படி இருக்கோ, இந்த ஆன்மீகத்தை பாதையை பிடிக்கணும்னா முதல் படி ஜோதிடத்தில் ஏறுங்க. நான் ஜோதிடம் தெரிஞ்சது விட்டு தான் இந்த ஆன்மீகத்தை நான் உணர்றேன். இதுக்கு பிறகு தான் அடுத்தது வருது. இந்த இடையில வரும்போது இந்த ரூட் மேப்பை பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனால் இது எனக்கு தெரியலை. ஆனால் 2007 என்னுடைய வாழ்க்கையில் முதல் விஷயம், என்னுடைய மாமா என்ன சொல்கிறார், இந்த வருஷம் மாப்பிள்ளை கல்யாணம் வர தைலங்கிறார். நம்மகிட்ட ஜோசியம் பார்த்துருக்க, இந்த வருஷம் பண்ணிடலாம், நாளைக்கு பண்ணிடலாம், இப்படி பண்ணிடலாம் சொன்னோன்னே சரி ரைட்டுன்னா, நம்மளே படிக்கலை, நம்மளுக்கு வேலை இல்லை, நம்மளுக்கு யார் கொண்டு கொடுப்பா, இது வேறு இருக்கா, எப்படி கல்யாணம் ஆகும் பார்த்துருவோம். இந்த ஜோசியம் எப்படி ஜெயிக்க போகுது, ஒருத்தர் நடக்குங்கிறார், ஒருத்தர் நடக்கலைங்கிறார். ஆஹா, இதுக்குள்ளே ஒரு போட்டி வந்துட்டா, இது எப்படி நடக்க போகுது. சரி ரைட்டு, இது 2க்கும் நடந்தால் என்ன, நடக்கலைன்னா என்ன, இந்த ஜோசியம் தெரிஞ்சு போனது எனக்கு. 2007 தை மாதம் கல்யாணம் 15ஆம் தேதி. இப்போ அந்த அளவுக்கு சொன்னார், தை மாதம் கல்யாணம்னு. சரி, அப்போனா ஏதோ ஒன்று நடந்த நிகழ்வு உண்மை, ஒருத்தர் சொன்ன உண்மை. அப்போனா இங்கே ஏதோ ஒன்று கணக்கு நடந்த நிகழ்வு உண்மைன்னா அப்போ இந்த ஜாதகமும் உண்மை. இப்போ இந்த ஜாதகத்தை என்ன பண்ணுறது அப்படின்னா, இப்போ எல்லாருமே ஒரு கொஸ்டின் இருக்கும், அடுத்தது பதில் எழுதும் கரெக்டாக. நான் என்ன பண்ணேன்னா, என்னுடைய திருமண தேதி, எனக்கு நடந்த நிகழ்வு உண்மை, அப்போ என் ஜாதகம் உண்மை, இந்த நடந்த நிகழ்வுக்கும் ஜாதகத்துக்கும் ஒரு பொருத்தமான ஒரு விஷயம் வேணும்னு சொல்லி அப்போ தான் என்னுடைய லக்கணம் வளரும், என்னுடைய ராசி வளரும் அப்படின்னு ஒரு ஆய்வு பண்ண ஆரம்பிக்கிறேன். இது உடனே ஆய்வு பண்ண உடனே விட்ருவாங்களா என்ன, எப்படி 10 வருஷத்துக்கு ஒரு லக்கணம், 12 கட்டத்துக்கு ஒவ்வொரு வருஷத்துக்கு 10 வருஷம், 12 கட்டத்துக்கு 12 லக்கணம், இதான் அச்சய ராசி அச்சய லக்கணம் சொல்லி பிரிச்சாச்சு. சரி, இப்படியே போகுது. ஒரு நாள் உடனே கடவுள் அப்படி நேரம் எல்லா இதான் அப்படின்னு சொல்லி ஒரு நோட் எடுத்து நம்ம கொடுத்து எழுத சொல்வாரான்னு எழுத சொல்லார். என்ன பண்ணுறோம், முதல்ல ஒவ்வொரு விஷயமா பார்க்கும்போது இந்த ஜோதிடத்தோட ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மை எழுது. இப்படியே போகும்போது பழனி முருகன்கிட்ட நான் போகிறேன். இப்படி மாலை போட்டு போகும்போது சொல்கிறாரு, வடக்கு பக்கம் போ,
உனக்கான கேள்விக்கு பதில் வரும்னு ஒரு ஒரு நினைவு. ஆஹா, சரி வடக்க பணம் கிடச்சுன்னு சொல்லி கிளம்பியாச்சு. வடக்க பக்கம் முழுக்க, வட இந்தியா முழுக்க கிடக்கிற என்னைக்காச்சும் ஒரு 100 ரூபா ஜோசியம், 500, 1000 ஜோசியம் அப்போ ஜோசியம் பார்ப்பேன். ஜோசியம் பார்த்து சம்பாரிச்சா ட்ரெயின் ஏறிப்பேன். இப்படியே என் வாழ்க்கை போகுது. எப்படி முருகன் சொன்னால் தப்பு இருக்காது. என்ன முருகனே அவர் தான், அதுக்கு மேலே கடவுளே இல்லை எனக்கு அப்படிங்கிறதா முருகன். இப்போ என்ன முருகன் சொல்லி நேராக என்ன பண்ணுறேன், ஒரு உத்தரகாண்டில் கூடிய நீம் கரோலி பாபாங்கிற இடத்துக்கு போகிறேன். அதுக்கு பக்கத்தில் காக்கிரி காட்டும் ஒன்று இடம். அந்த இடத்துக்கு போய்ட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டா, ஜோசியத்தை கொடுத்துட்டா, பேர் புகழ் கொடுத்துட்டா, பணத்தை கொடுக்குறா, எல்லாமே கொடுக்குறா. ஆனால் இந்த கணக்கெல்லாம் இப்படி அன்னைக்கான கோடுவோட இருக்குது. இதெல்லாம் எப்போ இணைச்சி எப்படி ஒரு ஏனியாக நான் ஏற முடியும்? ஆனால் இது என்னையும் எந்த வகையும் நீ மாற்ற முடியாது. எப்படி இது ஆஞ்சநேயர்கிட்ட கேட்குறேன்னா, நீங்கள் எந்த வகையும் என்னை மாற்ற முடியாது. இந்த இடத்துக்கு யார் மார்க் ஜூபர்க் வந்திருக்காரு, யார் நம்ம ஸ்டீவ் ஜாப்ஸ் ஆப்பிள் ஓனர் வந்திருக்காரு, இவ்வளோ பேர் வந்திருக்க இடத்துக்கு என்னை நீ வர வச்சிருக்க, என்ன எந்த வகையும் மாற்ற முடியாது. ஏன் என்னை இந்த இடத்துக்கு வர வச்சா, உன்னைக்கு நான் இங்கே வந்து எனக்கு நடக்காமல் போயிட்டுனா உன்னையே நான் சந்தேகப்பட்டுருவேனே, எப்படி ஆஞ்சநேயரே சந்தேகப்பட்டுருவேனேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன், அதோட கழுத்தை இறுக்கி பிடிக்கிறானா. ஆஞ்சநேயர் கழுத்தை இறுத்து பிடிக்கும்போது அந்த ஆஞ்சநேயர் என்ன சொல்கிறாரு, மூர்த்தி விடு அப்படிங்கிறான். அப்படின்னா எவ்வளோ பெரிய கற்பனை எனக்கு பாருங்கள். பலமான ஒரு ஒரு தெய்வம் அப்படின்னா ஆஞ்சநேயர். அந்த ஆஞ்சநேயர் என்ன பண்ணுறாரு, என்னைய நான் இது உண்மையாக இருக்குது அப்படி இறுக்கி பிடிக்கும்போது அந்த ஆஞ்சநேயர் சொல்கிறாரு, ஏய் விடு அப்படி சொல்கிறதான். அந்த சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஒரு ஒரு கட்டை ஒன்று இருக்குது. இப்படி படுக்கும்போது அந்த ஆழம் விழுது மறுபடியும் வந்து கண்ணுக்கு முன்னாடி அசையுது. நீ சொல்லலை, நான் சொல்கிறேன். வளரும் இலக்கணம் தான், வயதோட இலக்கணத்துக்கு தான் நீ சூசியை சொல்கிறா, நீ சொல்வா, உனக்கு இந்த வார்த்தை தான் முக்கியம் சொல்லி அங்கே சொன்னது. இன்றைக்கி 6 புத்தகம் எழுதி முடிச்சாச்சு, மொத்தம் 18 புத்தகம். என்னுடைய வாழ்க்கையில் முதல் விஷயம் படி ஏறுற இப்போ தான் இலக்கணம் வளரும் சொல்லியாச்சு. இதை நான் சொல்லலை. ஆனால் இந்த ஜாதகம் பார்க்கும்போது சரியாக இருக்குல்ல, எப்படி ஜாதகம் பார்க்கும்போது சரியாக இருக்குல்ல, இந்த ஜாதகம் பார்க்கும்போது நானே வச்சுக்கிட்டேன். நம்மளுக்கு எப்படி சுயநலம் தானே, எனக்கு கிடைக்க நான் ஏன் உங்களுக்கு கொடுக்கணும், என்னை பக்கத்தில் நீ கடையை போட்டுருவீங்கல்ல, அந்த அவர் கடையை போட்டுருவார், இந்த பேர் போட்டுருவார், பிரதீப் கடையை போட்டுருவார். நான் என்ன பண்ணுறேன், அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரஸ்வதி தேவியிட்ட சொல்லுது, உனக்காக நான் கொடுக்கல, மற்றவங்களுக்காக கொடுத்தா நீ சொல்கிறியா இல்லையான்னு அடுத்த கேள்வி கேட்குது. என்ன எப்படி சரஸ்வதி இதை கேட்குறான் அப்படின்னு நான் ஒரு கற்பனைக்கு நினச்சோன்னே, அஜிச்சோ இது நமக்கு வச்சுக்கூடாது, இது சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லி அன்றைக்கி தான் முடிவு பண்ணுறேன். என் வாழ்க்கை எப்படி அதான் சொல்கிறேன், அந்த கிரகங்களும் இந்த தெய்வங்களும் இதுக்கு தகுந்த மாதிரி என் ஜாதகம் அப்படியே அமைது பாருங்க, அப்படி ஒன்று. அப்போ தான் இந்த ஆலமரங்கிறது பஞ்சபூதத்துக்கு 5வது ராசியான மக நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கும் போது அழகாக எனக்கு வெளிப்படுது. இது பூர்வ புண்ணிய கர்மா, உன் வாழ்க்கையில் இதுதான் நீ படைக்கணும், இதுக்காக நீ பிறந்திருக்கா, நீ இதை செய்யி, இதை சொல்லிக்கூடு அப்படின்னு சொல்லும்போது தான் அப்போ தான் வீட்டுக்கு ஒரு ஜோசியர் வேணும். வீட்டுக்கு பெண்கள் எப்படி அந்த காலத்தில் முக்கியமாக இருந்துச்சு, இந்த பெண் கல்வி படித்தது இவ்வளோ சமூக மாற்றம் வந்துச்சுல்ல, அதேமாரி இந்த பெண் ஜோதிட கல்வியும் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு பெண் ஜோதிடர் வேணும் அப்படிங்கிறத ஒரு முடிவு பண்ணி எல்லாருக்கும் ஜோதிடர் அப்படிங்கிற இடத்துல கொண்டாந்து வச்சேன். சரி, அதோட தான் நினைச்சா. இப்போ ஜோசியம் பார்த்துச்சு, இப்போ என்ன பண்ணுறோம், ஒரு நாள் ஜாதகம் பார்க்குறோம். இது நான் ஃபஸ்ட்டு நான் உணரணும்ல, நான் உணர்ந்து உங்களுக்கு சொல்லணும், அது உங்களுக்கு நடக்கணும் பாருங்கள். இது நடந்ததான் உண்மை. இப்போ ஜோசியம் சொல்லிக் கொடுக்கணும் முடியுமா என்ன, உடனே சொல்லிக் கொடுத்த முடியாது. இதுக்கு விதி, நான் ஒரு அம்ச கட்டத்தை இணைக்கணும், ராசி கட்டத்தோடு இணைக்கணும். 9 மாதம் வீட்டுக்குள்ள குடிக்கிற அப்போ நான் எங்கெங்கே தேடினப்போ கிடைக்கல. நீ அமைதியா மௌனமா நீ கண்ணை மூடி உட்காந்துரு. 9 மாதம் உட்காந்தது பிறகு தான் எனக்கு எந்த கேள்விக்கான பதில் கிடச்சிச்சு. அதுக்கும் பிறகு நீங்கள் இந்த புத்தகம் பார்த்துருப்பீங்க. இந்த புத்தகம் ஒவ்வொரு வரையும் நானாக எழுதுறது. நான் எழுதுறேன்னா நானாக எழுதலை, அது கடவுளாக எழுத வச்சார், பேனா மட்டும் பிடிச்சது நான் தான், அவ்வளோதான். அது மட்டும்தான் எனக்கு தெரியும். அப்போ இந்த ஒவ்வொரு முதல் புத்தகம் எழுதி முடிச்சிட்றேன், அதுக்கு என்கிட்ட தெரியலை. மறுபடியும் 1.5 வருஷம் உட்கார வச்சுருவார், 2 வருஷம் உட்கார வச்சுருவார். மறுபடியும் ஒரு 6 மாதம் கழிக்கு மறுபடியும் ஒரு வரி கிடைக்கும். நம்ம பாரம்பரியத்தில் திருமணத்திற்கு வயது எப்படின்னா 21 வயது. குறைஞ்சு பஸ்ஸில் போகிற ஆணின் திருமண வயது 21. ஆஹா, இதை ஏன் நான் பார்த்தேன், நான் ஏன் பார்த்தேன், 21 வந்துட்டுல. அப்போ ஏன் அப்போ 2 கட்டம் லக்கணம் முடிஞ்சு 3வது லக்கணம் வரும்போது 3வது லக்கணத்தை போட்டு நீ பார்த்துருங்க, முடிஞ்சு போச்சு. ஆஹா, இதெல்லாம் என் வாழ்க்கையில் அதாவது ஒன்றும் சில ஒவ்வொரு வாரத்தை நீங்கள் ஒரு வாரத்தை சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் எழுதி வச்சுக்குவேன். இல்லை நோட்டு அப்படியே பேனை மட்டும் எழுதி வச்சுக்குவேன். ஏன் 2 மணி நேரம் இதுக்கு ஒரு பரிகாரம் இருக்குது, அது எல்லாத்துக்கும் பரிகாரம் தான். நீங்கள் என்ன சொன்னாலும் பரிகாரம் வச்சுருப்பேன். அப்படி அந்த பேனை வந்து என்ன பண்ணணும், நோட்டில் எழுதி வச்சுக்குவேன். இந்த நிகழ்வு வரும்போது ஒவ்வொரு நிகழ்வாக அதை சொல்லிக் கொடுக்குறேன். சொல்லிக் கொடுக்கும்போது இந்த மாற்றம் வந்து ஒவ்வொருத்தர் தனி மனிதனும் மாறணும் அப்படின்னு மாறுறோம். சரி, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன். நம்ம எல்லோரும் கர்மா பற்றி பார்த்துருவோம், கர்மா பற்றி எல்லாருமே தெரியும். ஆனால் அந்த கர்மாவில் என்ன பண்ணுறேன், கிரகங்கள் எதெல்லாம் பண்ணுது, தெய்வங்கள் எதெல்லாம் பண்ணுது. இந்த தெய்வங்கள் எப்பயுமே அப்பா அம்மா மாதிரி என்ன பண்ண, அடித்தாலும் என்ன பண்ண அணைச்சிருவோம், கொஞ்சோண்டு சேர்த்து பிடிச்சிக்குவோம். இந்த கிரகங்கள் அப்படி விட்டே கொடுக்காரு. நீ செஞ்சின்னா நீ அனுபவிச்சு தான் ஆகணும்.
அப்போ தான் என்ன பண்ணுறேன், இந்த 12 கட்டம் இருக்கா, நீங்கள் 12 கட்டம் முடிஞ்சால் உங்களுக்கு தெரிஞ்சால் பார்த்துக்கல. 1, 2, 3, 10, 11, 12 இது எல்லாமே தெய்வங்களுடைய அனுக்கிரகம் நம்மள்ட்ட இருக்கான்னு இருக்குது. 4, 5, 6, 7, 8, 9 இது எல்லாமே கிரகங்களோட நீ ஒருபோதும் மாற்ற முடியாது. எனக்கு ஆப்போசிட்டில் அவரை மாற்ற முடியுமா? முடியாது. உங்களை மாற்ற முடியாது. நான் தான் வரணும். உங்களை மாற்ற முடியுமா? யாரையும் மாற்ற முடியுமா? இப்போ நம்ம ரெண்டு ஒரு கயத்தை பிடிச்சி இருக்கிறோம். ஒன்று நான் கயத்தை எதுக்கணும், இல்லை நீங்கள் கயத்தை எடுக்கணும். நானும் கயத்தை கீழே போகணும், நீங்களும் கயத்தை போகணும். 2 பேரும் எடுத்திருந்தால் வாழ்க்கை எப்படி இருக்கும்? அப்போ திருமண வாழ்க்கையும் இந்த சூழ்நிலைகளும் எப்படி கொண்டாடுறது எனக்கு கணக்கு சொல்லுது அப்படின்னா, நீ ஃபஸ்ட்டு கயத்தை கீழே போடு. இந்த இழுத்துக்கிட்டு இருக்கல பாசுங்கிற ஒரு கயத்தை எடுத்துட்டு இருக்கல, அந்த கயத்தை நீ கீழே போடு, உன் வாழ்க்கை மாறும். நீ விட்டினாலும் அவள் விழுந்துருவா, அவள் விட்டாலும் நான் விழுந்துருவேன். இந்த 1, 7 அப்படிங்கிறத, இந்த 7ஆம் பாவங்கிறது கிரகங்கள், 1ங்கிறது தெய்வம், தெய்வங்கிறது நம்மளோட இருக்கக்கூடிய இந்த உடம்பு, இந்த உடம்பு இந்த எப்போ முன்னேட்டும் நான் தான் மாறணும், நீங்கள் யாரும் மாற மாட்டீங்க. அப்போ என்ன பண்ணுறேன், அவர் மாறினா அவங்க வீட்டு சந்தோஷமாக இருக்கும், சுபிச்சமாக இருக்கும். அதுக்காக 1 சரி 1, 2, 3 இந்த 4, 5, 6, 7, 8 பாருங்கள். அம்மாவை நான் மாற்ற முடியுமான்னு முடியாது. இந்த அம்மாவை நான் தான் தேர்ந்தெடுத்திருக்கேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனால் எங்கள் அம்மா தான் என்னை தேர்ந்தெடுத்திருக்கு 1. அடுத்தது இந்த பிள்ளையை நானாக தேர்ந்தெடுக்கிறேன், என் பிள்ளைய அந்த பிள்ளை தான் தேர்ந்தெடுக்கு 2. அடுத்து எனக்கு கடன் எதிரியை நானாக சேர்ந்து எனக்கு கடன் வரணும்னு நீங்கள் எல்லாம் நினைக்கிறீங்களா? என்ன கடனே வரக்கூடாது, நோயே வரக்கூடாதுன்றோம். பாருங்கள் எப்படி கர்மா எப்படி வேலை செய்து பாருங்கள். இதெல்லாம் அழகாக நமக்கு இந்த கிரகங்கள் அவ்வளோ, நீங்கள் எவ்வளோ பெரிய இடத்துல இருந்தாலும் இந்த கிரகங்களும் இந்த ஜோதிடமும் ஒன்றோடு நீ பார்த்து போனா பள்ளம் இருக்குது, வேதத்தடை இருக்குது, பார்த்து போடினா அதுதான் கிரகம். இந்த தெய்வங்கள் சொல்லி கொடுக்குது. ஆனால் ஒரு நிமிஷம் கூட நம்ம பார்த்து போகிறோம்ல, வேகத்தடை இருக்குது எங்கேயாச்சும் நம்ம மெதுவாக போயிருக்க மாட்டோம். ஏன்? ஆனால் வேகத்தடன் போர்டு இருந்துச்சுன்னா பார்த்து போயிருப்போம். அந்த வேகத்தடங்கிறது ஜாதகம், தசாபுத்தி, லக்கணம், அச்சய லக்கணம், ஏஎல்பி ஜோதிடம், ஏதோ ஒன்று நீங்கள் எந்த ஜோதிடம் வேணால் இருக்குங்க. அச்சய லக்கணம் பற்றிங்கிறது இன்றைக்கி 10 வருஷத்துக்கு ஒரு லக்கணம் மாறும்னு சொல்லியிருக்கேன், அவ்வளோதான். நீங்கள் எந்த ஜோதிடம் வேணாலும் படிங்க. நான் முதல்ல சொல்கிற விஷயம் அதான். சரி, இப்போ என்ன பண்ணுறோம், லக்கணங்கள் 1, 7 வரும்போது அரசாக போயிச்சுக்கிறோம். அடுத்தது அம்மாவை மாற்ற முடியாது, அப்பாவை மாற்ற முடியாது. 9 அப்பாவை மாற்ற முடியாது. இதுதான் அப்பா, இதுதான் அம்மா. நம்ம 2 பேரும் சொன்னால் தான். கடனை மாற்ற முடியாது. என் மனைவியை சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது யார்? நானா? என்னுடைய திருமணம் தானே. 7ஆம் பாவத்தை மாற்றவே முடியாதுங்க. உங்கள் மனைவியை நீங்கள் மாற்ற முடியாது. நீங்கள் தான் மாறிக்கணும். இங்கே மனைவி மாறி வந்தால் நீங்கள் தான் மாறிக்கணும். உங்கள் கணவன் நீங்கள் மாற்றவே முடியாது. அப்போ தான் இதெல்லாம் கிரகங்கள் அப்படின்னா 4, 5, 6, 7, 8 நான் இந்த பாவங்கள் ராசி கட்ட மாத்திரமீங்கல்ல, இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் மிக பிரம்மாண்டமாக என்ன பண்ணுது, முழுக்க உங்களுடைய ராசி கட்டத்தில் இதெல்லாம் தெய்வங்களுடைய அனுக்கிரகம். அப்போது நான் மாறிக்கலாம், என்னுடைய வருமானத்தை மாற்றிக்கலாம், என்னுடைய முயற்சி இதுதான் முயற்சி, என்னுடைய வாழ்க்கையில் இதுதான் முயற்சி, அதான் என்னுடைய மாற்றிக்கலாம். எந்த முயற்சி நல்ல முயற்சி, எந்த முயற்சி கெட்ட முயற்சி எனக்கு தெரிஞ்சால் நான் மாற்றிக்கலாம். அடுத்தது என் வேலை, என் கர்மாவை நான் மாற்ற முடியும். ஆனால் நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்கல்ல, இந்த வேலையோடு சம்மந்தப்பட்ட தான் கர்மா. இந்த விஷயம் என் கையில் தான் இருக்குது. நீங்கள் எந்த வேலையை எடுக்கிறீங்களோ அந்த வேலை சம்மந்தப்பட்ட கர்மா தான் உங்களுக்கு வரும். நான் ஜோதிடம், நடிகன்னா டாக்டர், எனக்கு வக்கீல், போலீஸ். இந்த இடத்துலேருந்து தான் என்னுடைய ஒரு தொடக்கம். அங்கேயும் தான் எனக்கு ஒரு மரம் மாரி அது எப்படி ஸ்ட்ராங்காக நின்று நமக்கு வேலை செய்யும். அதை நான் மாற்றிக்கணும். எனக்கு என்ன லாபம் வருது நான் மாற்றிக்கணும். எனக்கு என்ன விரையம் வருது நான் மாற்றிக்கணும்னு வரையணும். ஏன் ஜோதிடம் படிக்கிறது மட்டும் நான் வேணும் அப்படின்னு நான் கேட்குறேன் அப்படின்னா, ஒரு 10 லட்ச ரூபா பணம் இருக்குது, இந்த வருஷம் விரயமாகிடும். நான் பேங்க்கில் ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டால் விரயமாகுமா ஆகாதா? என் கையில் பணமே இல்லை, எப்படி விரைய பண்ண போகிறேன்? ஒரு 10,000 ஒரு லட்சம் விரயத்தை பண்ணிக்கலாம்ல. அப்படிங்கிறத நான் என்ன சொல்கிறேன், இது ஒவ்வொருத்தர் நீங்கள் பார்த்தா தெரியும். இல்லை நான் மட்டும் சொல்லுன்னு கேட்பீங்களா? என்ன கேட்கவே மாட்டீங்க. நீங்கள் என்ன தான் இங்கே இருக்கார் ஜோதிடர் சொல்லுவா கேளு, எந்த ஜோசியாரும் சொல்லி நீங்கள் யாராவது கேட்டுறீங்களா? நான் சொல்லி நீ கேட்கவே மாட்டீங்க. நாங்கள் சொல்லி நீ கேட்பீங்க. இந்த கால் வெளியில் போகிற வரையும் நீங்கள் எல்லாம் கேட்பீங்க. கால் வெளியில் போனோன்னே நான் இந்த படத்தை பார்த்து இந்த நரம்பெல்லாம் சுருட்டும்ல அப்படிங்கிற மாதிரி அப்படியே சுருங்க. வெளியில் போனால் மறந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், 10 லட்ச ரூபா நீங்கள் இதில் முதல் போட்டால் ஒரே வருஷத்தில் 20 லட்ச ரூபா வரும். எங்கே வரும்? அவன் 20 லட்ச ரூபா அடுத்துட்டு அவன் போடுவான். அதே நீங்கள் படிக்கிறதா போடுவீங்களா? நீங்கள் ஒரு ரோட்டில் பள்ளம் இருக்குது, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? மெதுவாக போவீங்களா, போக முடியல? அப்போ தான் மெதுவாக போவீங்க. இல்லை ரோடே தெரியும். உங்கள் ஊர் எந்த ஊர் என்ன இப்போ சென்னையில், நீங்கள் சென்னையில் இருக்கீங்க, உங்களுக்கு சென்னையில் பார்த்தீங்கன்னா சுற்றி உங்களுக்கு ரூட்டு தெரியும். எனக்கு ரூட்டு தெரியுமா? அப்போ உங்கள் பாதை உங்களுக்கு தெரியுதில்ல, எனக்கு தெரியாதில்ல. நான் கூகுள் மேப் போட்டு தான் பார்க்குறேன். அப்போ இதுக்கு மட்டும் நமக்கு தெரியுதில்ல, பாதை தெரியுது. அப்போ வாழ்க்கையோட பாதை நமக்கு என்னன்னு தெரியுதா? எல்லாருக்கும் தெரியலை. இந்த ஆன்மீகம் என்பது நம்ம கொடுத்த வரம், கடவுள் என்பது கொடுத்த வரம் தான் இந்த ஜோதிடம். இதை நீங்கள் எல்லோரும் பிடிக்கும். சரி, இது எப்படி மாறுதுன்னு பாருங்கள். ஒரு டிரைவர் கிட்ட படிக்கிறார். இது நடத்த உண்மை சம்பவம். ஒரு 500 உண்மை சம்பவம் தர முடியும். 1-2 கிடையாது. ஒரு டிரைவர் என்ன சொல்கிறாரு, நான் ஜோதிடம் படிக்க முடியுமான்னு நினைக்கிறார். ஏன் படிக்க முடியாது? மூச்சு காற்றுக்கு ஏதாச்சும் மாற்றி ஏதாச்சும் உங்களுக்கு மூச்சு காற்று வர மூச்சு காற்று வர கொடுத்துருக்கு. எல்லாருக்கும் ஒன்று தானே பஞ்சபூதத்தில் கடவுள் காற்று அப்படி தானே கொடுத்துருக்கு. இந்த ஆன்மீகம் என்ன பண்ணுறது, உடனே என்ன பண்ணுறாரு, படிக்க வர்றாரு. படிங்க அப்படின்னு படித்தார். அவர் கேரளாவை சேர்ந்தார்.
படித்தோன்னா அவருக்கு ஒரு நல்ல நேரம் வருது. இப்போ நல்ல நேரம் வருது, சும்மா ஒரு லாண்ட்ரி சீட் வாங்கினா கடைக்கு தான் பார்த்துருக்காரு, 10,00,000 ப்ரைஸ். சார் நீங்கள் நீங்கள் மாறிச்சு சார் என் வாழ்க்கை அப்படிங்கிறாரு பாருங்க. இது உண்மை சம்பவம், எவ்வளோ ஆச்சரியமாக இருந்துச்சு பாருங்க. எப்படி அதே மாதிரி ஒரு டாக்டர் என்ன பண்ணுறாங்க, 2019 ஒரு ஹார்ட் ஆப்ரேஷன் சார் பண்ணிடணும் சார். ஹார்ட் ஆப்ரேஷன் வந்து வாழ்வு வந்து ரொம்ப சுருக்கமாக இருக்குது. ஏன்னா அவரே கார்டியாக் டாக்டர், அவன் கணவன் மணி 2 பேருமே டாக்டர் வந்து கேட்குறாங்க பண்ணணும்னா. இப்போ உங்களுக்கு ஆப்ரேஷன் இல்லை, நீங்கள் வேணால் சீனியர் டாக்டர் கன்சல்ட் பண்ணுங்கள் அப்படின்னு. சீனியர் டாக்டர் கன்சல்ட் பண்ணால் இப்போ வேண்டாம், இன்னும் ஒரு 4 வருஷம் கழிச்சு பண்ணுங்க அப்படிங்கிறார். நான் என்ன சொல்கிறேன், 4 வருஷம் கழிச்சு பண்ணுங்கிறேன். இப்போ மறுபடியும் 4 வருஷம் முடிஞ்சோன்னு இப்போ வந்துட்டு 2023 சார் நீங்கள் 4 வருஷம் சொன்னீங்கல்ல, இப்போ வந்துட்டு இப்போ ஆப்ரேஷன் பண்ணணுமா? என்னம்மா அது என்னமோ கடையில் போய் வாங்கிட்டு பொருளாமா, ஹார்ட் ஆப்ரேஷன்மா? ஏம்மா இப்போ அந்த 4 வருஷம் என்னென்னா பொறுமையாக இருந்தாலும் இந்த மாவு சரியாயிருந்தது தான் இருக்க சொன்னேன். இப்போ இல்லை இப்போ பார்த்தா பண்ணி தான் ஆகணும், வயசாக என்ன பண்ண முடியாது. யார் சொன்னது உனக்கு இப்போயும் ஹார்ட் ஆப்ரேஷன் இல்லை? ஐயோ அன்றைக்கி சொன்னால் நம்பினேன், இன்றைக்கி சொன்னால் எப்படி நம்ப முடியும்? உடனே சீனியர் டாக்டர் கன்சல்ட் பண்ணுறாங்க, வேண்டாங்கிறாரு. எப்படி? அப்போ எவ்வளோ பெரிய விஷயம். ஒன்றும் இல்லை, குவைத்திலேருந்து ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, கேன்சர் கட்டி உடனே ஆப்ரேஷன் பண்ணணும். பண்ணாதீங்க, பொறுமையாக இருங்க, இப்போ பண்ணாதீங்க. இது கேன்சர் கட்டி கிடையாது, நீங்கள் ஏதோ கொழுப்பு சம்மந்தப்பட்ட மாதிரி வேறு ஏதோ ஒரு கட்டி இருக்குது, நிறைய கட்டி இருக்குது. எனக்கு நான் மெடிக்கல் படிக்கலை, ஜோதிடம் தான் தெரியும். ஆனால் இப்போ ஆப்ரேஷன் பண்ண வேண்டாம், இப்போ விட்டுரு. 2 வருஷம் கழிக்கு மறுபடியும் டெஸ்ட் எடு, சரியாக இருக்கா பார்த்துக்குவோம். நீ இல்லை ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துட்டு, நீ 2 ஹாஸ்பிட்டலில் 3 ஹாஸ்பிட்டல் பார்த்துட்டு நீங்கள் டாக்டர் சொன்னால் நீ பண்ணீங்க. 2 வருஷம் கழிச்சு வேற ஒரு அந்த ஜாதகம் எடுத்துகிட்டு வருது. இந்த ஜாதகம் 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த ஜாதகமாக இருக்கே, யார் அப்படின்னு கேட்குறேன். ஆமாம் சார், 2 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி அந்த என்னுடைய மனைவிக்கு இந்த மாதிரி கேன்சர் கட்டி ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லி கேட்டு நீங்கள் பண்ண வேண்டாம், இப்போ கேன்சர் கட்டி இல்லை அப்படிங்கிறாங்க. இதே இங்கே ஹாஸ்பிட்டல், சென்னை ஹாஸ்பிட்டலில் நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணாதீங்கன்னு சொல்லி அந்த நல்ல ரிப்போர்ட் வந்திருக்கு. இது என்ன இதை சொல்ல முடியும்? ஏன்னா இந்த ஜோதிடம் வந்து ஒருத்தர் வந்து வாழ்க்கையை வந்து எந்த நல்வழிப்படுத்துவதற்கு இந்த ஜோதிடத்தை வந்து நான் சொல்வேன், ஆனால் நீ கேட்க மாட்டீங்க. அதுதான் ஜோதிடத்தை படிங்கன்னு சொல்கிறதுக்கு இந்த ஒவ்வொருத்தருக்கும் நிறைய நிகழ்வுகள் இருக்குது. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் வந்து எல்லாருக்கும் வந்து இந்த ஜோதிடம்னாலே கடவுள் பக்தி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ உதாரணமாக நாங்கள் 2025 கூட சொல்லியிருக்கோம், ராஜராஜேஸ்வரியோட ஆண்டு இந்த ஆண்டு. எப்படி 2020 ஒவ்வொரு வருஷத்துக்கும் நாங்கள் ஒரு தெய்வம் கோயில் சாமி கும்பிடுவோம். இந்த 2025க்கு ராஜராஜேஸ்வரியும் அதேமாரி சுவாமிநாத கோவிலுக்கும் நீங்கள் போயிட்டு வரணும், எல்லாருக்குமே போகணும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ என்ன பண்ணுறோம், எல்லோரும் இந்த பிரம்ம முகூர்த்தத்தை எழுந்திரிக்க வைக்கும். என்னோடய ஜோதிட கிளாஸ் எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கும்? விடியாமல் 4:30 மணிக்கு. வந்தால் வாங்க, வரல எப்படியோ 4:30 மணிக்கு எவன் யாரையா வருவா? வரலன்னாலும் பரவாயில்ல, நான் 4:30 மணிக்கு கிளாஸ் வைக்கிறேன். ஏன்னா இந்த ஜோதிடம் வந்து எவ்வளோ நீங்கள் தான் ஃபஸ்ட்டு எழுந்திரிக்கணும், நான் தானே எழுந்திரிக்கணும். இப்போ ஒரு மளிகை கடை வச்சுருக்காரு, 9 மணிக்கு எழுந்திரிக்கலாமா? எழுந்திரிக்கலாம். ஒரு கோவில் பூசாரி, நான் 6 மணிக்கு எழுந்திரிக்கணுமா? 6 மணிக்கு கேரளாவில் 4:30 மணிக்கு எழுந்திரிச்சிருவாங்க. நம்ம ஒரு 5:30 மணி 6 மணிக்கு. நம்ம ஒரு ஜோசியராக இருக்கா, இதை எழுந்திரிப்போம் 8 மணிக்கு 7 மணிக்கு 10 மணிக்கு சாப்பிட்டுட்டு வந்து உட்காந்துட்டு சொல்லுங்கள், மேச லக்கணமா மேசராசியா, ரிஷப லக்கணமா ரிஷபராசியா, ஜோசியன்னு 4 மணிக்கு எழுந்திரிக்கும், 4:30 மணிக்கு விளக்கேற்றும். இது எங்களில் இருக்க அத்தனை பேருமே நான் என்கிட்ட படிக்க ஒவ்வொருத்தரும் இன்றைக்கி ஒரு 10,000 பேர்னா 10,000 பேரும் இதை செய்வாங்கன்னா செய்வாங்க. 10,000 பேருக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிக்க வச்சதே எனக்கு வெற்றி தான். நீ இப்போ என்ன படித்தானோ படி, எப்படி என்ன வேணால் படிங்க, ஆனால் 4:30 மணிக்கு எழுந்திரிக்க வச்சல, அது ஒரு பரிகாரம். முதல் இவ்வளோ விளக்கேற்ற சொன்னேன், அதுக்கு என்ன 10,000 பணமாக போகுது? ஒரு விளக்கேற்றுங்க. விளக்கேற்றுன்னு சொன்னால் விளக்கேற்ற மாட்டீங்க. 4:30 மணிக்கு நீங்கள் கிளாஸ் வாங்க, நீங்கள் விளக்கேற்றிட்டு தான் உட்காரணுன்னு நான் என்ன பண்ண, ஒரு கட்டாயத்தை வைக்கிறேன்னா அங்கே 4:30 மணிக்கு நீங்கள் எழுந்திரிச்சு உட்காந்து விளக்கேற்றுறீங்க. இது ஒரு பரிகாரம். அப்போ 4:30 மணிக்கு எழுந்திரிச்சாங்க, குளித்தாங்க. நீ குளிக்காத உங்கள் விருப்பம். நீ சாமி கும்பிடும்போது இப்படி தான் கும்பிடணும், அப்படி தான் கும்பிடணும் எனக்கு கிடையாது. நீ பயபக்தியோட கும்பிட்டா எப்படி? நீ பயபக்தியோட கும்பிட்டா என்ன பண்ணுவா, அந்த கடவுளே உன்னை தேடி வந்துடும். இப்படி தான் என் வாழ்க்கை நடந்துச்சு. அப்போ இந்த ஒரு புத்தகம் எழுதுகிறேன், 2 புத்தகம் எழுதுகிறேன், 6 புத்தகம் எழுதி முடிஞ்சு இப்போ 7வது புத்தகம் 8வது புத்தகம் நான் என்ன பண்ணுறேன், இந்த நிகழ்வு வரும்போது இங்கே இருக்க அத்தனை பேருக்கும் திருமணத்தை பற்றி எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும். எல்லாருக்குமே திருமணத்தை பற்றி கேள்வி இருக்கும். என்னுடைய பையன், என்னுடைய மகள், யாரோ ஒருத்தர் திருமணம் சார்ந்த கேள்வி இருக்கும். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், உங்களுக்கு படித்த பொண்ணு ஒரு பையன் இருக்கிறாங்களே, ஒரு ஸ்கூலில் எந்த ஸ்கூலில் படிக்கணும், எப்படி படிக்கணும், என்ன ட்ரெஸ் எடுக்கணும், எந்த ட்ரெஸ் போடணும், எவ்வளோ அழகாக இருக்குன்னு அழகு பார்க்குறீங்கல்ல. ஆனால் திருமண பொருத்தம்னு வரும்போது மட்டும் எங்கள்கிட்ட வரைக்கலையா? நீங்கள் அழகாக தானே பார்க்க முடியும், உங்களை விட யார் நாங்கள் பார்த்துட முடியுமா என்ன? உங்களுக்கு தெரிஞ்சால் தானங்க சரியாக தவறான முடிவு எடுக்க முடியும். நான் ஜோதிடம் கற்றுக் கொடுக்குறேங்கிறதுக்கு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் எந்த ஜோதிடம் வேணாலும் படிங்க, ஏஎல்பி ஜோதிடம் மட்டும் படிக்கணும் கிடையாது, நீங்கள் எந்த ஜோதிடம் வேணாலும் படிங்க உலகத்தில். ஏன் எங்கிட்ட கேட்குறீங்க? ஏன் அந்த முடிவு நீங்கள் இருக்கக்கூடாது? எடுக்கலாமா இல்லையாங்க? இல்லை நீங்கள் கொடுக்கக்கூடிய ஏதோ ஒரு தொகையை எனக்கு கொடுத்து பார்க்குறீங்கல்ல, அதுதான் முடிவு பண்ணுதா? எங்களுடைய கல்வி தான் முடிவு பண்ணுதா? எங்கள் ஜோதிடம் தான் முடியும். என்னை விட நீங்கள் தாங்க நல்லா பார்க்க முடியும், உங்கள் பொண்ணுக்கோ உங்கள் பையனுக்கோ. அதுக்காக தான் இந்த ஜோதிடத்தை படிங்க. சரி, ஒரு வீடு வந்து லிட்டிகேஷன் பிரச்சனை வரப்போகுது, இடம் வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களா? வாங்க மாட்டீங்களா? ஏன் வாங்கணும்? எதுக்கு வாங்கணும்? இந்த வருஷம் வேண்டாங்க, அடுத்த வருஷம் வாங்கிக்கலாங்க, அடுத்த வருஷம் வாங்கிக்கலாங்க.
இது எனக்கு தெரிஞ்சால் வாங்க மாட்டேன், தெரியலைன்னு என்ன பண்ணுவேன், வாங்கிட்டு அப்புறம் அப்படியே ரோடோட நம்ம ஜோசியர் ஒன்றும் கேட்க மாட்டாங்க. எந்த ஜோசியர் நீ, இந்த ஜோசியரில் இந்த ஜோசியரில் அந்த இருக்க ஜோசியர் யார் சொல்கிறான்னு நீ கேட்க மாட்டீங்க. ஏன், நீங்கள் உணர்ந்தால் மட்டும்தான். ஏன்னா அதுக்கு எனக்கு கடவுள் கொடுத்த வழி தானேங்க. இந்த ஆன்மீகம் கொடுத்த வழியே இந்த ஜோதிடம் தானேங்க. கடவுளின் மொழி ஜோதிடம் நான் எழுதுகிறேன். கடவுளோட மொழி என்ன மொழி? ஜோதிடம். நீங்கள் ஜோதிடத்தை படிக்காமல் நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள், ஆனால் ஜோதிடம் படித்தால் மட்டும்தான் இந்த வாழ்க்கையில் இந்த மேடு இந்த பள்ளம், இது நல்லது இது கெட்டது, இது வேணும் இது வேண்டாம் நீங்கள் முடிவு பண்ண முடியும். இல்லைன்னா நீங்கள் ஒவ்வொரு தடையும் உங்கள் ரூட் மேப்பை யாரோ ஒருத்தர் கேட்டு போகிறீங்கன்னா எங்கனையோ ஒரு இடத்துல நின்று, அதுக்கு நாங்கள் பொறுப்பு கிடையாது. நீங்கள் தான் நின்று போங்க. எல்லாருக்குமே தொழிலுங்கிறது முக்கியம், வருமானங்கிறது முக்கியம். நம்ம படித்த படிப்புக்கு கரெக்டாக வேலை பார்க்குறோம்னா நம்ம வாழ்க்கையில் கரெக்டாக போகிறோம்னு அர்த்தம். நம்ம படித்த படிப்புக்கு நம்ம கரெக்டாக வேலை பார்க்கல அப்படின்னா நம்ம பாதை நம்ம சரியான பாதையானா இல்லை. ஏதோ ஒரு அதாவது அந்தந்த காலகட்டத்தில் எது நல்லதோ கெட்டதோ முடிவெடுக்க வேண்டியிருக்கு. இப்படி தான் ஒரு நபர் என்ன பண்ணுறாரு, கனடாவை சேர்ந்தவங்க, அவங்க ஊர் வந்து சேலம். அப்போ என்ன பண்ணுறாங்க, ஜாதகத்தை நம்பாத அம்மா, அந்த பையனும் பொண்ணும் நம்பாது. அந்த அம்மா என்ன பண்ணுது, மறைமுகமாக என்கிட்ட ஜாதகம் பார்க்குறாங்க. என் பிள்ளைக்கும் பிள்ளைங்க செய்யக்கூடாது, நான் வந்து ஜாதகம் பார்க்குறேன். சரி பாரு, எனக்கு என்ன, எனக்கு காட்சி கொடுக்குறீங்க எப்படி, அவ்வளோதான். அப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? சரி பார்த்தாச்சு, அம்மா கணமே இல்லாமல் ஒரு தொழில் செய்யணும். எப்படி, இந்த ஜோதிடனுக்கு எவ்வளோ வேலை இருக்குது பாருங்கள். டாக்டராக இருக்கணும், இன்ஜினியராக இருக்கணும், போலீஸாக இருக்கணும், ஜோசியனாக இருக்கணும், குருமாராக இருக்கணும், தெய்வமாக நடக்கணும். அப்போ என்ன பண்ணுறோம், அந்த அம்மாட்ட சொன்னேன், இப்போ டைம் நல்லா இருக்கு, நீங்கள் வந்து பேச்சு திறன் நல்லாவே வரும், அதுவும் பேசுகிற மாதிரி ஏதாச்சும் ஒரு தொழிலை தொடங்குங்க அப்படிங்கிற. சார் எப்படி சார் இப்படி என்ன சார், நீங்கள் தயவு செய்து பேசுகிற மாதிரி சார். சரி என்ன பண்ணலாம், அடுத்து நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிங்கிற. சார் அவ்வளோக்கெல்லாம் ஒன்றும் பெரும் திறமையெல்லாம் இல்லை சார், ஆரம்பிங்க. சரி முகத்தை காமிக்காமல் ஆரம்பிக்கலாமா? கரெக்ட், முகத்தை காமிக்க ஆரம்பிங்க. எப்படிலாம் இந்த ஜோசியம் நாங்கள் கேட்க வழி தெரியணும். அப்போ என்ன பண்ணுறோம், சார் 4ஆம் அதிபதி 10ல் இருக்குது, 4 என்ன விலங்கு, 4 10 சம்மந்தப்பட்டது. விலங்குகளை வச்சு நீ வந்து ஒரு நாயை வச்சு ஒரு வீடியோ கெடுங்க அப்படிங்கிற. அந்த விலங்கு பேசுகிற மாதிரி இல்லை சார், அந்த எங்கள் ஊர்லலாம் விலங்கு நாயை வளர்க்குறது ரொம்ப கஷ்டம் சார். சரி கடைசி என்னம்மா இருக்குது, ஒரு நாய் பொம்மை தான் இருக்குது. எப்படி பாருங்கள், இந்த ஜோசியனுக்கு எவ்வளோ வேலை நீங்கள் கொடுக்குறீங்க. நீ இந்த கடவுள் வந்து நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் களத்தில் இருந்து போராடுற மாரி தான். கடைசியாக என்ன சொல்கிறது, ஒரே ஒரு பொம்மை தான். சரி அந்த பொம்மை நாய் மாரி பேச வச்சு அந்த பப்பட் அப்படி தான் சொல்லுவாங்க அதுக்கு பேர். இன்றைக்கி கன்னடாவிலையும் லண்டன்லையும் பெரிய சேனல் அதுதான். அதன் பிறகு 3 படம் நடிக்கிறது வாய்ப்பு வந்துட்டான் அவங்களுக்கு. அப்போ எப்படி ஒரு ஜோதிடன் எவ்வளோ தூரம் வழிகாட்ட வேண்டியிருக்கு, என்ன ஒருத்தர் ஜெயிப்பதுக்கு. அதே மாதிரி இன்னொருத்தர் ஷேர் மார்க்கெட்டில் பெரிய கோடீஸ்வரர், இங்கே அண்ணா நகரில் பெரியார். எங்கள் ஆஃபீஸுக்கு ஒரு செக்யூரிட்டி ஒரு 15-20 பேர் வர்றாங்க, முன்னாடி வந்து நிற்கிறாங்க. யார் அது காலையில் இவ்வளோ கூட்டத்தில் இந்த வேறு கூட்டம் யாருன்னு இதுமாரி வர்றாங்க. இப்போ 1 மணிக்கு மேலே வர சொல்லுங்கள். இப்போ எல்லாம் நான் அண்ணா நகரில் பெருங்குளத்தூர் போயிட்டேன். அப்போ என்ன பண்ணுறேன், நீங்கள் 1 மணிக்கு மேலே இல்லை 2 மணிக்கு மேலே வாங்க. காலைல 9-4:30 உட்காந்தா நைட்டு 10 மணி வரையும் ஜாதகம் பார்க்குறோம். யார் வந்தாலும் வரலனாலும் உட்காந்து பார்க்குறோம். என்ன பண்ணுறோம், 1 மணிக்கு வாங்கன்ட்டேன். முதல் விஷயம் ஜாதகம் எடுக்கிறேன். லக்கணா மேஷ லக்கணம் 5ல் வந்து செவ்வாயும் கேதும். ஷேர் மார்க்கெட் பண்ணலைன்னா அந்த ஜாதகத்தை நான் எடுக்கிறேன், ஷேர் மார்க்கெட் பண்ணால் நான் ஜாதகம் பார்க்குறேங்கிறேன். 10 வருஷமாக எனக்கு கோடியாக சம்பாதிச்சு போட்டதே எனக்கு ஷேர் மார்க்கெட்டு தான், நீ என்ன அதை கூட சொல்கிற அப்படியே சொல்லி தோட்டத்துக்கு 5 பேர். நீ இன்றைக்கி இல்லை இன்னும் 3 மாதத்தில் என் வீக்காசில் எனக்கு பண்ணிட்டேன். 3 மாதத்தில் மொத்தமும் லாஸ். எத்தனை கோடின்னா மொத்தமும் நான் எவ்வளோ அமௌண்ட் சொல்லக்கூடாதுங்கிறது அந்த இடத்துல சொல்லலை. என்ன கம்பெனிங்கிற பேரே நான் சொல்ல. நாங்கள் வழி காமிக்கிறோம், ஒருத்தர் கேட்குறாரு, ஒரு வழி காமிக்கிறோம், கேட்க மாட்டேங்கிறாங்க. நாங்கள் இந்த கடவுள் வந்து நாங்கள் இன்றைக்கி கடவுளோ இந்த கிரகங்கள்லாம் நேராக பேசாது, அதுக்கு அந்த ஜோதிடன்னு ஒருத்தனை அனுப்பியிருக்குங்க. இந்த கடவுள் கிரகத்தை சேர்ந்து நாங்கள் என்ன எங்களுக்காக கேட்டோம், நீங்கள் கவனமாக பண்ணுங்கன்னு தான் நான் சொன்னோம். பார்த்து போயிருக்கலாம்ல. அவரை நம்பி ஒரு 3000 குடும்பம் ஷேர் மார்க்கெட்டில் பெரிய இஷ்யூவாக போணுச்சு. ஒன்றுமே பண்ண முடியலை, எல்லோரும் நட்டோம். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவோ எப்படி, அந்த வீட்டில் யார் நிர்வாகம் பண்ணுறாங்களோ ஒருத்தர் எடுக்கக்கூடிய முடிவோ, அந்த வீட்டில் ஒரு ஜோதிடம் தெரிஞ்சால் மட்டும்தான், தெரிஞ்சால் மட்டும்தான் நாங்கள் ஜோசியர் சொல்கிறத நீங்கள் கேட்பீங்க, இல்லைன்னா கேட்க மாட்டீங்க. கடைசி வரைக்கும் என்ன பண்ணுவீங்க, உங்கள் வாழ்க்கையில் வந்து கேட்டாலும் பயணிக்க முடியாது. அட்லீஸ்ட் ஒரே ஒரு தடவை 4:30 மணிக்கு எழுந்திரிச்சு வாழ்க்கையில் ஒரே ஒரு தடவை படிச்சிருங்க. உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக அந்த அச்சய இலக்கணம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும், வளரும் இலக்கணம் வாழ்க்கையை மாற்றும் அப்படிங்கிற ஒரு நிகழ்வும் உணர்வதும் உணர்த்துவதும் தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்வு வந்து இந்த கிரகங்கள் நம்மளை வந்து உணர வைக்குது, இந்த தெய்வங்கள் உணர வைக்குது, இந்த தெய்வங்கள் நம்மளை உணர்த்துது. அது விட்டு இந்த வாழ்க்கையில் வந்து ஒவ்வொரு நாளும் உங்கள் இந்த ஜோதிடமும் இந்த கிரகங்களும் இந்த ஆன்மீகமும் உங்கள் வாழ்க்கையை வந்து மிக
ஒவ்வொரு நாளும் படிக்கடியாக உங்களை உணர வச்சு உங்கள் வாழ்க்கையை மாற்றும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். இதுக்கு முன்னாடி சொன்ன ஒரு சின்னதாக ஒரு நிகழ்வு மட்டும் என்ன அப்படின்னா, நாங்கள் அடிக்கடி சொல்கிறது தான், இது இப்போ எல்லோரும் பார்த்துருப்பீங்க. என்ன அப்படின்னா, ஒரு முனிவர் இருக்கார். இந்த முனிவர் எப்படியாச்சும் மாட்டி விட்டுருவோம், இன்றைக்கி எப்படி இதை மாட்டுவாருன்ட்டு கையில் என்ன பண்ணுறாரு, இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. மறுபடியும் சொல்கிறேன். என்ன சொல்கிறாரு, கையில் ஒன்று இருக்குது, இது உயிராக இருக்கா செத்து போச்சா இந்த பட்டாம்பூச்சி அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அந்த முனிவர் என்ன சும்மா சொல்கிறாரு, உயிரோடு இருந்துச்சுன்னா, இது உயிரோடு இருக்குன்னு சொன்னால் கையில் நசுக்கி அந்த பட்டாம்பூச்சியை கொண்டுடுவாங்க, இல்லை இந்த பட்டாம்பூச்சியை நசுக்கி கொண்டுடுவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறாரு, அந்த உயிரோடு இருப்பதும் செத்து போவதும் யார் கையில் இருக்குது, உன் கையில் தான் இருக்குது. இங்கே வாழ்க்கையை வாழ்வதற்கும் இந்த வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் ரசிப்பதற்கும் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அவரவர் கையில் தான் இருக்குது அப்படிங்கிற நிகழ்வோட இந்த ஆன்மீகமும் இந்த ஜோதிடமும் ஒரே ஒரு நிகழ்வு. அதையும் சொல்லிடணும். ஏன்னா இது ரஜினிகாந்த் அடிக்கடி சொல்வார். ஏன்னா ரஜினிகாந்த் சொன்னார், என்ன பண்ணுறாரு, ஒரு பயணத்தில் ஒருத்தர் சின்ன பையன் கோட் ஷூட்டு போட்டு உட்காந்துருக்கார். சின்ன பையன் ஒரு கோட் ஷூட் போட்டு உட்காந்து வயதானவர் ஒருத்தர் உட்காந்துட்டு, இவர் இந்த சின்ன பையன் என்ன பண்ணுறாரு, இந்த ஆன்மீகத்தை பற்றி படிச்சுட்டு வர்றாரு ஒரு புத்தகத்தை. பக்கத்தில் அந்த வயதானவர் என்ன சொல்கிறாரு, இது ஒரு ரஜினிகாந்த் சொன்னதான், நான் சொல்லலை, அது வேறு, என்கிட்ட சண்டைக்கு வந்துடாதீங்க. என்ன பண்ணுறாரு, என்னப்பா இந்த காலத்தில் போய் சமூகம் சோழியல் கடவுளோ தெய்வம் சாமி கிரகங்கள் அப்படின்னு எப்படி சுற்றிக்கிட்டு இருக்கேன், இதெல்லாம் போய் படிக்கிறியா அப்படின்னு அவர் கேட்குறாரு. யார், அந்த சின்ன பையன்கிட்ட போயிட்டு, நான் யார் தெரியுமா, சயின்டிஸ்ட்னு சொல்லி கொடுக்குறாரு. சரி, இந்த பேசி முடிஞ்சிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த பயணத்தில் இறங்கும்போது, நீங்கள் யாரும் சொல்லவே இல்லையே அப்படி, நீங்கள் அந்த சின்ன பையனை கேட்குறாரு, இந்த வயதானவர் கேட்குறாரு, நீ யாருப்பா அப்படின்னு கேட்குறாரு. அவர் சொல்ல, நான் தான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். அந்த சின்ன பையன் என்ன சொல்கிறாரு, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். அப்போ அவர் சொன்னார், நீங்கள் எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுங்க. போகிறதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறது, என் ஆஃபீஸ் இந்த இருக்குது, நீ பாருன்னு சொல்லிட்டு போகிறாரு. கடைசி முடியும் போது என்ன சொல்கிறாரு, உங்கள் ஆஃபீஸுக்கு நான் வரணும், எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுங்க அப்படின்னு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்லிக்கிறாரு. அதுக்குன்னு ஒரு ஆள் வாங்க அப்படின்னோடனே இவங்க 2 பேரும் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவரோட ஆஃபீஸுக்கு இவங்க 2 பேர் போகிறாங்க. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஆஃபீஸ் போனோடனே எல்லாத்தையும் இதெல்லாம் இப்படி இப்படின்னு சொல்லி காண்பிக்கும்போது ஒரு கதவை திறக்கிறார். அவங்க பார்த்தீங்கன்னா ஏதோ ரவுண்டாக சுற்றிக்கிட்டே இருக்குது. அப்போ சுற்றும்போது, என்னங்க சோலார் சிஸ்டம் இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாரு. அதெல்லாம் இல்லை, நான் வந்தால் ஒரு நாள் பார்த்தேன். எப்படி, நான் வந்தால் ஒரு நாள் பார்த்தேன், இதெல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கு. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்ன சொல்கிறாரு, நான் அந்த திறந்துட்டு உள்ளார வந்தேன், இதெல்லாம் ஒரு நாள் சுற்றிக்கிட்டு இருக்குன்னு அந்த வயதை முடிந்தாப்பிட்ட சொல்கிறாரு. அம்மா விளையாடாத ஐயா, இதெல்லாம் நீ இதை பண்ணி வச்சிருக்க, அதை விட்டு தான் இந்த சோலார் சிஸ்டம்லாம் இப்படி சுற்றிக்கிட்டே இருக்குது. சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் சுக்கிரன் சனி ராகு கேது அப்படின்னு சுற்றிக்கிட்டு இருக்குது. இந்த கிரகங்களுக்கு மேலே நட்சத்திரங்கள் முழுமையாக யாக்கு போய் கொண்டது. இந்த நட்சத்திரங்களோட ஈர்ப்பு தன்மையில் தான் இந்த கிரகங்களும் செயல்படுங்கிறதான் உண்மை. அது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கும் போது அது உண்மை தெரியும். நான் இன்றைக்கி பேசும்போது அது எப்படி இதெல்லாம் கிரகங்களை விட 1000 மடங்கு நட்சத்திரங்களுக்கு வலிமையானது. திருவாதிரை நட்சத்திரமா, மக நட்சத்திரமா, மூல நட்சத்திரமா அப்படின்னு நட்சத்திரங்களை சொல்கிறோம். கிரகங்களோட பேர் எங்கேயாச்சும் சொல்கிறோம்லான்னு பாருங்கள். அது தோஷத்துக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல சொல்கிறது இந்த நட்சத்திரங்களை சொல்லுவோம். அப்போ என்ன பண்ணுறாரு, இந்த சின்ன பையன் ஆன் பண்ண ஐஸ்ட்டை சொல்கிறாரு, திறந்தவங்க என்ன யார் எப்படி, இதெல்லாம் சும்மா சொல்லாத, நீ எதை செஞ்சு வச்சுருக்க அதை சுற்றிக்கிட்டு இருக்கு. அப்போ தான் சொல்கிறாரு, நீங்கள் அன்றைக்கி என்ன சொன்னீங்க அவர் சொல்லாமல் என்ன சொல்கிறாரு, படைக்கப்பட்ட பொருள் ஒன்று இங்கு இருந்தால் படைக்கப்பட்டவன் இருந்தே ஆக வேண்டும் என்பதுதான் விதி. படைக்கப்பட்ட பொருள் ஒன்று இருக்குல்ல, அப்போ படைக்கப்பட்டவன் ஒருத்தர் இருக்கணும்ல, யார், அதான் நான் கடவுள். ஆனால் அந்த கடவுளும் இந்த கிரகங்களுக்கு ஆளுமைக்கு உட்பட்டு தான், சட்டத்திட்டங்கள் உட்பட்டு தான் நானும் இருப்பேன்னு திருவிளையாடல் ஒவ்வொரு தரையும் சொல்லி இந்த ஆன்மீக சங்கமத்துக்கு என்னை அழைத்து பேச வைத்த இந்த பிகேனோட்ஸ் நண்பர்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் நன்றி. என்னுடைய சிறு உரையை இவ்வளோ நேரம் பொறுமை காத்த என்னுடைய அத்தனை பெரிய பெரிய நண்பர்களாக இருக்கிறாங்க அத்தனை பேருக்கும் நான் முதல் முறையாக பேசியிருக்கேன். முதல் முறையாக இப்படி ஒரு பேச்சு இன்றைக்கி தான் பேசியிருக்கேன். அதுவும் எப்படி பேசுகிறோம்னு தெரியல, ரொம்ப சந்தோஷம். இத்த உரையை உங்களெல்லாம் கேட்டு என்னுடைய சிறு உரையை இந்த நேரத்தில் முடிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம்.